உலக படைப்புகளை பாருங்கள். மரத்தை பாருங்க. மரம் கொடுக்குதா எடுக்குதா? கொடுக்குது. நிழல் தருது, பழம் தருது, கனி தருது, தன்னையே தருகிறது. வாழையெல்லாம் தன்னையே தருகிறது. நதி தருகிறதா பெறுகிறதா? தருகிறது. இந்த விலங்கினங்கள் எல்லாம் கூட அதனால் பயனுண்டு. மண்புழு கூட உழவுக்கு துணையாக இருக்கிறது. நீங்க எல்லா ஜீவராசியும் பாத்தீங்கன்னா நமக்கு பயன்படும். யானை இறந்தாலும் 1000 புடன் பயன்படும். மாடுகள் வயலிலே உழும். பசு பால் தருகிறது. எல்லா இயற்கையில இருக்கக்கூடிய பூக்கள் மனம் தருகிறது. அதை வச்சு இந்த பெர்ஃபியூம்ல இருந்து அது எல்லாம் செய்யறான். பெண்கள் கூந்தலிலே அமர்கிறது. இறைவன் திருவடியிலே எல்லாம் இருக்குது. எல்லாம் தருகிறது. மனிதன் தருகிறானா பெறுகிறானா? பெறுகிறான். நாம் இயற்கை தானே. இயற்கைக்கு மாறுபட்டு நடப்பவன் மனிதன் மட்டுமே. மனிதன் மட்டுமே காற்றை சுவாசிப்பான். ஊர்ல உள்ளதெல்லாம் வளைச்சு போட்டு சாப்பிடுவான். எல்லாத்தையும் கனதாக்கி கொள்வான். தன் மனைவி மக்களை தவிர பிற உயிர்களுக்கு செய்வது மிக குறைவு. இவனுடைய வாழ்நாளில் எவ்வளவு கொடுத்தான் என்பதை விட எவ்வளவு எடுத்தான் என்று கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா கணக்கு பேலன்ஸ் ஆகாது.